வெள்ளத்தில் இருந்து மீட்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி வருகின்றனர் என்றாலும் இன்னும் சிலர் வீடுகளுக்கு திரும்ப முடியாமல் முகாம்களிலேயே தங்கியிருக்கின்றனர். வெள்ளத்தில் வீடு மூழ்கிவிட்ட நிலையில் தாம் உயிர் பிழைத்ததே அதிசயம் என்கிறார் மேரி. இவர் வசித்த கிண்டி அருளப்பன் தெருவில் இருந்த அனைவருமே வெள்ளத்திலிருந்து தப்பி பிழைத்து முகாமுக்கு வந்துவிட்டனர். சென்னை மாநகரின் 3 மண்டலங்களில் உள்ள 5 முகாம்களில் இன்னும் 1805 பேர் தங்கியுள்ளனர். வீடு வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு விட்டதால் 3 வாரங்கள் கடந்த பின்னரும் கூட எங்கு செல்வது என்றே தெரியாமல் முகாமிலேயே தங்கியிருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். இங்கேயே ஐடி உள்ளேலாம் அந்த ஹாஸ்டல் பசங்கள்லாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் கூட தண்ணியில் முண்டிக்கிட்டு அங்கேருந்து காப்பாற்றுங்கன்னு கத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே விட்ட போட்டு வந்து தான் எங்கள் ஊரை காப்பாற்றுச்சு. அது 2 நாளைக்கு அப்புறம் தான் என் பிள்ளைங்க மூஞ்சவே நாங்கள் பார்த்தோம். அந்த காசு நாங்கள் குருவி சேகரமே சேர்த்து வச்ச பொருள் வந்து எல்லாத்தையும் விட்டு இப்போ அழுதுன்னு உக்காந்துக்கிறோம். போனாலும் நம்ம எப்படி குடும்பம் பண்ண போகிறோம் என்ன ஏதுன்னு நினச்சாலே ரொம்ப எங்களுக்கு கவலையாக வருது. அவங்க கொடுக்குற 5000 ரூபாய் நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. 5000 1 மாதம் சம்பளம் தான் அது. நாங்கள் அழிச்சதே கிட்டத்தட்ட கணக்குப்பட எங்கேயோ போவோம். வீட்டையும் உடைமைகளையும் இழந்துவிட்ட அவர்கள் வாழ்வை நகர்த்த தினசரி வேலைக்கு கூட செல்ல முடியாத நிலையில் இருக்கின்றனர். மழை வெள்ளத்தில் புத்தகங்களை இழந்துவிட்ட மாணவ மாணவியர் பள்ளிகளுக்கு செல்ல முடியாமல் தவிக்கின்றனர். வரும்போது பேக் எடுத்துட்டு தான் வந்தோம். நனைஞ்சு போச்சு, எழுதுனதெல்லாம் அழிஞ்சு போச்சு. அதனால் எதுவுமே படிக்க முடியல ஒழுங்காக. ஸ்கூலுக்கு போய் புக்கு தருவீங்களான்னு கேட்டால் 2ஆம் தேதிக்கு மேலே தான் தருவோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வீட்லேயே இருக்கிறோம். எந்த வேலைக்கும் போக முடியல என்னால். குழந்தைங்கள எங்கேயும் விட்டுட்டு போக முடியாது இல்லையா? இங்கே பாம்பு தேலெல்லாம் இருக்குது. நான் குழந்தைங்கள எங்கேயும் விட்டுட்டு போக முடியாது. அதனால் பசங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கா. இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப அரசின் உதவியையே பெரிதும் எதிர்பார்த்து இவர்கள் காத்திருக்கின்றனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு நிவாரணங்களை அறிவித்திருக்கின்றது. ஆனால் வீடுகளையும் உடைமைகளையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து நிற்கும் இவர்களுக்கு அது போதுமானதாக இருக்குமா? முகாம்களில் வசிக்கும் இந்த மக்களின் அடுத்த நிலைதான் என்ன? புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் திவாகருடன் கவிக்குயில் சரோஜினி.